விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. எந்நாளும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, எந்நாளும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே, மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே. மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே, மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும்,
வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். பிரியத்துக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். அன்பை பற்றியே தான் பேசுகிறாங்க எல்லாரும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பே தெய்வம் என்று எல்லாமே பேசுகிறாங்க. நல்லா தான் இருக்குது. அடுத்தாப்புல ஞான வரங்களையும் விரும்புங்கள் அப்படிங்கிற லேட்டர் பார்ட்டை எல்லாரும் இன்றைக்கி மறந்துடுறாங்க. ஊழியத்தில் பாருங்கள், பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம், ஜெபிக்கிறது தான் ஊழியம். அதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது. வேறு யாராவது இதை மீறி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்க கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் உடனே சொல்லிடுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற ஞான வரங்களை நாடுங்கள், முக்கியமாக தீர்க்கதரிசன வரங்களை நாடுங்கள். நம்ம வாழ்க்கையில் கற்றுட்டு ஏராளமான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, நோய்களை சுகமாக்குற பொழுது, வியாதிகளில் மக்களுக்கு விடுதலை கொடுத்து பிசாசுகளை துரத்துகிற பொழுது, நாம் அந்த வரங்களினாலே தீர்க்கதரிசனங்களை சொல்லுகிற பொழுது லட்சம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், அவர்கள் எத்தனை அதிசயங்களை அற்புதங்களை செய்தார்கள். நாமும் கூட எப்பொழுதும் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது மாத்திரமே லட்சம் கோடி மக்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற முடியும். நீங்கள் ஒருபொழுதும் மறவாதிருங்கள், ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சியுங்கள். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் சியோன் காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும். 4வது மாடியில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். அன்பு சகோதரர் மங்களராஜா அவர்கள், அன்பு சகோதரர் கண்மணி சாலமன் அவர்கள், அன்பு சகோதரர் தினேஷ் அவர்கள், நிறைய டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. மிக சிறப்பான ஏற்பாட்டையும் மிக சிறந்த விருந்தையும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. நான் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் சென்னையில் நிறைய பேர் நம் நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. திரளாக வந்து பங்கேற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று அன்பாய் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, அடைக்கலான்குரிய முதியோர்களும் உங்களை அழைக்கிறது. ஆவிக்குரிய முதியோர்களும் தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், குருவானர்கள் வந்து செய்தி அளிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் ஆறுதல் அடைகிறாங்க.
3 வேளையும் மிக சிறப்பான உணவு அங்கே இருப்பவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் தாராளமாக வரலாம். ட்ரெயின் வந்து ராசர் ஸ்டேஷனில் இருக்குது. பஸ்ஸில் வந்தீங்கன்னா, ஆம்னி பஸ்ஸில் வந்தீங்கன்னா வாசலில் இறக்கி விட்டுருவாங்க. வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 14-15. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அதனால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசுக்கு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஒரு பெரிய அற்புதம், 2 மீன் 5 அப்பத்தை வைத்து ஆண்டவர் 5000 பேரை போஷிக்கிறார். என்னை தேடி வந்தவர்கள் வெறுமையே போகக்கூடாது. என் பாதத்தில் அமர்ந்திருந்தவங்க அவங்க வந்து ஏமாற்றத்தோடு போயிடக்கூடாது, அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அவங்க செலவழித்த நேரங்கள் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, அவங்களுடைய எனர்ஜி வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. சாப்பாடை கொடுத்து தான் அனுப்புவேன்னு வெறும் 2 மீன் 5 அப்பம் ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அம்மா கொடுத்து விட்டுருந்த டிஃபனை 5000 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு போதுங்கிற அளவிற்கு கூடையாக எடுக்கிற அளவிற்கு, மிச்சம் எடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்குறாரு. அது ஆண்டவருடைய பழக்கம். நம்ம ஒரு சமூகத்தில் காத்திருந்துட்டோம், ஒரு நாள் முழுக்க காத்திருந்துட்டோம்னா, ஒரு 2 மணி நேரம் நம்ம 3 மணி நேரம் தொடர்ந்து ஜெபிச்சிட்டோம்னா, என் மகன் காத்திருந்துட்டான், அவனை நான் வெறுமையாக அனுப்ப மாட்டேன், ஏதாவது ஒன்று கொடுப்பேன், என் மகளுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்வேன், இல்லைன்னா அவன் சோர்ந்து போயிடுவான். அவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே கணக்கு ஸ்கோர் ஏற ஆரம்பிச்சிருது. வேலைக்கு போக சம்பளத்துக்கு கணக்கு ஏற ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்குது. நான் ஏதாவது கொடுக்கணும், இல்லைன்னா என் பிள்ளை சோர்ந்து போயிடும். ஆண்டவர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை, ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அப்படி கொடுக்கவில்லை என்றால் இந்த பைபிளில் போடப்பட்டிருக்க சம்பவங்களும் பொய் என்று ஆகிவிடும். தன்னிடத்தில் வருகிற எவரையும் வெறுமனே அனுப்புகிறவர் அல்ல, எவருக்கும் கடன் படுகிறவர் அல்ல. அவங்க உண்மை உத்தமாக தன்னை தேடி வர்றவங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அதனால் அங்கே வந்து எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்தார். அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவர் மெய்யாவே உலகத்திலேருந்து வருகிற தீர்க்கதரிசி, வர வேண்டிய தீர்க்கதரிசி இவர் தான். ஓகே, அது சரியான ஒரு காம்ப்ளிமெண்ட். அடுத்தாப்பில் என்ன செய்கிறாங்க, வாங்க இவரை பிடிச்சு கொண்டு போயிடுவோம். ஊழியம் செய்ய வந்திருக்கிற ஆண்டவரை பிடிச்சு கொண்டு போக போகிறாங்களாம். எதுக்கு, இவர் எப்போனாலும் நல்ல சாப்பாடு தராரு, அதனால் அவர் பிடிச்சு கொண்டு போயிட்டோன்னு, ராஜாவாகிட்டோன்னா எப்போனாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி தூக்குடா அப்படின்னு சொல்லி பிடிக்க வந்துடுறாங்க. ஏன் அவரை பிடின்னு சொல்லி பிடிக்க வர்றாங்க. கபடி விளையாட்டில் பிடிக்க வர்ற மாதிரி பிடிக்க வர்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்டன் ஆகிறாரு. ஐயா மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும்ங்கிறதெல்லாம் ஒரு பாயிண்டே இல்லை. சாப்பாடு நல்லா நேரத்து கிடைச்சிது, இது தொடர்ந்து கிடைக்கும். நம்ம வேலைக்கே போக வேண்டாம், நம்ம உழைக்கவே வேண்டாம், நம்ம வந்து வேற ஒரு சிந்தவே வேண்டாம். இவர் வந்து நல்ல சாப்பாடு கொடுத்துருவார், இவர் பிடி ராஜாவாக்கிடுவோம். மக்களுக்கு இருக்கிற டேஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு கடைக்கு நம்ம பால் வாங்க போகிறோன்னு வைங்களேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது 1 லிட்டரு இப்போ 60 ரூபாயா, இல்லைன்னா 80 ரூபாயா. அது நம்ம ஊரில் ஆசிரியத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாக்கெட் பாலே வேண்டாம், கறவை மாட்டிலேருந்து கறந்து வந்து விற்கிறாங்க. அதனால் நாங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள், கிராமத்தில் இருப்பவர்கள். அதை சொல்ல வரவில்லை. கடையில் வந்து வாங்க வரவங்க மாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கொடுத்துருக்கு, இந்த மாடு தான் குடிச்சுன்னா மாடை மாடை தூக்கிட்டு போயிடும். ஏன் இங்கே இப்போ பால் கொஞ்சமாக வாங்க, மாடை தூக்கிட்டு போயிடும், வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடும் நினச்சா எப்படி இருக்கும்? கடைக்காரங்க விடுவாங்களா? அதே மாதிரி தான் மக்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க. ஏன் இவர்கிட்ட வரணும், இவர் என்னைக்காவது சாப்பாடு தரணும், தூக்கிட்டு போயிடுவோம், ராஜாவாக்கிறோம், நம்ம புது ராஜ்யத்தை உண்டாக்கி டெய்லி நமக்கு சாப்பாடு கிடைக்கும். என்ன மாதிரி சிந்தனை வந்திருக்கு பார்த்தீங்களா? அவர் எதற்காக வந்தார்? இயேசு எதற்காக வந்தார்? சாப்பாடு போடுவதற்காக வந்தார், இல்லைன்னா ராஜாவாகிறதுக்கு வந்தார். அவர் தன் ரத்தத்தை சிந்துவதற்காக வந்தார். ஆத்தும ரட்சிப்பை அருள் செய்வதற்காக, சாத்தானின் கொடுக்கை நசுக்குவதற்காக வந்தார். ஆனால் அவரை அங்கு தங்கள் சொந்த விருப்பத்திற்காக மாற்ற முயற்சித்ததை பார்க்கிறோம். தெய்வ சித்தத்துக்குள்ள தான் சித்தத்தை கொண்டு வரதுக்கு எப்பவுமே ஆட்கள் முயற்சிப்பாங்க. ஆலயத்துக்குள்ள, ஊழியத்துக்குள்ள நிறைய பேர் வந்து அவங்க தான் சித்தத்தை, தான் விருப்பத்தை உள்ள கொண்டு வந்து இதை இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, வேற மாதிரி அவங்க சிந்தனையில் உள்ள வருவாங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி நடந்திருக்குன்னா நம்மகிட்ட நடக்காமல் இருக்குமா? நிறைய பேர் இதே மாதிரி வந்து அவங்க சித்தத்தை உள்ள கொண்டு வருவாங்க. அதை அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம்பாங்க. அது அவங்களுக்கு வந்து உலகப்புறமான சிந்தனைகள் இருக்கிறபடியினாலே இதே போல நிறைய மனிதர்கள் எழும்புவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. போஜனத்தின் மீது அவர்களுக்கு ஒரு விருப்பம் வந்துவிட்டது, சாப்பாட்டின் மீது அவர்களுக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. இந்த மனுஷன் ஒரு கொளுத்த கன்று, இதை நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கொளுத்த மாடு, நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. உடனே அவர் மறைஞ்சு போன மறுநாள் அவரை தேடிட்டு வராங்க. பாருங்க 24. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் இங்கே இல்லாத ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையில் அவர்கள் அவரை கண்டபொழுது, ரபி,
நீர் எப்பொழுது விட வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அப்பங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கும் போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். மறுநாள் அவர் தேடிட்டு வந்துடுற வீடு அவங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியல. இயேசு எங்கே இருக்கார், போனால் சாப்பாடு கிடைக்கும், வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடி கப்பர்நகூமுக்கே வந்துடுறாங்க. ரபி இங்கே போயிட்டீங்க, நாங்கள் உங்களை தேடிட்டுலாம் இருக்கோம், நீங்கள் தானே சாப்பாடு தரணும், நீங்கள் என்ன இங்கே வந்துட்டீங்க? பார்த்தீங்களா ஒரு பாசம், பார்த்தீங்களா ஒரு நேசம், எங்கே போயிட்டீங்க? ஏதோ சொந்தக்காரங்க மாதிரி, ஏதோ ரொம்ப வருஷமாக பழகின மாதிரி, எங்கே போயிட்டீங்க? வாங்க, நாங்கள்லாம் வந்துடுறோம், உங்க கூட வந்துடுறோம், நீங்கள் டெய்லி சாப்பாடு போடுவீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். ஒரு அன்பு, ஒரு பாசம், நிச்சயமாக சிலுவையினாலே வருகிற பாசம் அல்ல, வசனத்தினாலே வருகிற பாசம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை கண்டு வருகிற பாசம் அல்ல. வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும் அவட்ட வந்தா, ஆதாயம் கிடைக்குங்கிற ஒரு பெரிய கூட்டமே அவட்ட அங்கே வருது. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார். அவர் எப்போது ஊருக்கு வருவார் போவார். அப்போ அவர் ஊருக்கு வந்திருக்காரு, வந்து கொஞ்ச நாள் ஆகுது, அவர் போப்புறார். அன்றைக்கி நைட்டு வந்து அவருக்கு ஃப்ளைட்டு. நான் காரில் அப்போ தான் ஒரு 7 மணிக்கு போல் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து இறங்குறேன். அங்கே அவர் தேடி ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் அவர்கிட்ட பழக்கமானவர், அவர் இன்னொருவரை அறிமுகப்படுத்துறதுக்காக அவரை கூப்பிட்டு வந்திருக்கார். அப்போ நான் அந்த காட்சி பார்த்துட்டு இருக்கேன். புதிதாக வந்தவர்கிட்ட ஏற்கனவே பழகின நம்பர் சொல்லியிருக்காரு, இவர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு, நிறைய காசு வச்சுருக்காரு, பெரிய பணக்காரரு, ஆஹா ஓஹோ ஆன பூணுன்னு ஏதோ நல்லா சொல்லி வச்சுருக்காரு. இவர் பெரிய பணக்காரருங்கிற அந்த முடிவுக்கு அந்த புதுசாக வந்திருக்கார். உடனே இவரும் சந்தித்ததே கிடையாது. உடனே இவர் வெளியே வந்தோடனே அவர் வாங்க கையை பிடிக்கிறாரு. என்ன இன்றைக்கி சாயந்தரம் கிளம்புறீங்களா? அவர் படிக்காதவராக தெரியாரு, ஆனால் அவரும் இங்கிலீஷில் சொல்லுவார், ஹாப்பி ஜேர்னி, கடவுள் உங்களுக்கு அப்படி செய்வார் இப்படி செய்வார், பரவாயில்ல போயிட்டு வாங்க. ரொம்ப வருஷம் பழகினவர் மாதிரி ஒரு அன்பை காண்பித்து அந்த மனிதனிடத்தில் அன்பை பெறுவதற்காக, நட்பை பெறுவதற்காக, அதன் மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயங்கள் வருங்காலத்தில் கிடைத்து விடாதா என்று சொல்லி பழகுவதற்கு, நட்பு வைப்பதற்கு அவர் பேசின அந்த இனிப்பான பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போய்விட்டேன். எதற்காக இந்த அன்பு? என்ன கிளம்புறீங்களா, வாங்க ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு சொல்லி அவர் ஏன் இவ்வளோ அன்பு காமிக்கிறாரு? இவர் மேலே பாசத்தில் அப்படி வந்திருக்காரா? இல்லவே இல்லை. இவன் ஒரு பணக்காரன், இவனிடத்தில் பழகினால், தொடர்பு வைத்தால் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும் என்பதற்காகவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி சமுதாயம் நெருக்கமாக வர முயற்சிப்பதை நான் கண்டேன், ஆச்சரியப்பட்டேன். இவர்கள் ரபி எங்கே போயிட்டீங்க, ஏன் எங்கே போயிட்டீங்க, ரொம்ப வருஷம் பழகின மாதிரி வந்து கேட்குறாங்க. எதுக்கு? அதுக்கு பின்பாக ஒரு நோக்கம் உண்டு, சாப்பாடு. உடனே ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறாரு, நீங்கள் எதுக்காக என்னை தேடி வந்திருக்கிறீங்க? அழிந்து போகும் போஜனத்துக்காக என்னை தேடி வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. மனுஷகுமாரன் உங்களுக்கு நல்ல போஜனத்தை கொடுப்பாரு. தன்னை சரீரத்தை அவர் சொல்கிறார், சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு பரிமாறப்படுகிற தன்னுடைய சரீரத்தை, அந்த போஜனத்தை அவர் சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார், இவங்கெல்லாம் உண்மையான அன்பில் வர்றவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து, அழிந்து போகிற போஜனத்திற்காக என் பின்னே வராதிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு காலத்தில் அடியாரும் ஊழியத்துக்கு போகும்போது இதே மாதிரி கூட போகிறவங்களுக்கு நல்ல போஜனம் பல வருஷங்களாக நான் வாங்கி கொடுத்தது உண்டு. அதனால் அந்த காருக்குள்ளே வர்றதுக்கு ஒரே போட்டியாக இருக்கும். என்னையும் கூப்பிட்டு போயிருங்க, ஓரத்துலையாவது ஒரு சீட்டு கொடுங்க. இப்போ 3 நாள் வெளியூர் கூப்பிட்டு போகிறான் அந்த ஊழியக்காரன். 3 நேரம் மிக சிறப்பான சாப்பாடு, போகிற இடங்களில் ராஜ மரியாதை, போனால் மிக சிறப்பான அக்காமடேஷன், ஏசி ரூமு எல்லாம் கடைக்கு போகும்போது கையில் காசு, நான் வாரேன் அப்படின்னு சொல்லி மக்கள் துடிப்பாங்க. அந்த ஊழியத்தில் எவ்வளோ பேர் வந்து சேர்ந்தாங்க, எல்லாம் மொத்தமாக கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் வால்பாறைக்கும் ஊட்டிக்கும் குன்னூருக்கும் கூடலூருக்கும் ஒரு பெரிய டீம் 2 கார் ஆயிரும். அங்கே போன பிறகு இங்கேருந்து சைலோ, அப்புறம் அங்கேருந்து ஒரு பெரிய கார் இன்னும் எடுத்து கூட்டமாக இருக்கும். நாங்கள் பிரதர் கூட தான் இருப்போம், பிரதர் கூட தான் வருவோம். அந்த ஊழி நின்று போச்சு. நான் வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். அதில் முக்கால்வாசி பேர் காணாமல் போயிட்டாங்க. அது வரைக்கும் பிரதர் பாஸ்டர்னு சொல்லி கூடவே இருப்போம்னு சொன்னவங்கெல்லாம் அங்கேருந்து அந்த 3 நாள் மாதந்தோறும் அந்த கடைசி வாரத்தில் போயிட்டு இருந்தோம். அது நிப்பாட்டின உடனே அப்படி ஊழியத்துக்கு வரது நிப்பாட்டாங்க. இனி மாதந்தோறும் இலவசமாக டூர் கிடையாது, சாப்பாடு கிடையாது, சுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் டக்குன்னு சொல்லிட்டு வேண்டாம், இந்த ஊழியமே வேண்டான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிக்கிட்டாங்க. எனக்கு அது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அன்னைக்கு போனவங்க இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், மனிதர்கள் ஊழியத்திற்குள்ளாக ஊடுருவி பார்க்குறாங்க. இதனால் எனக்கு என்ன லாபம் என்று பார்க்குறாங்க. சாப்பாடு கிடைக்கும், சுத்த முடியுது, அந்த ஊருக்கு போகலாம், டெல்லிக்கு போகலாம்,
சென்னைக்கு போகலாம், பெங்களூருக்கு போனால் பயங்கரமான சாப்பாடு என்னெல்லாமோ கிடைக்குது. வா வா நான் வாரேன், நீ வாரேன். கிடையாது, எல்லாம் இப்போலாம் அந்த ஊழியெல்லாம் கிடையாது. அப்போ நான் வரவே இல்லை, வேண்டவே இல்லை, இதுன்னு ஊழியமாக இது, நான் வரவே இல்லை என்று ஓட்டம் பிடித்தார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இதை போல மனிதர்கள் அன்றைக்கு இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறாங்க. உங்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் அவங்க பார்க்குறாங்க. வாலிப மகளே, நீ அழகாக இருக்கிறாய் என்றால் உன் மூலமாக தவறான எண்ணங்கள் அவர்கள் வைத்திருக்கிறதுனால தான் அவங்க அன்பாக பேசுகிறாங்க, புகழ்கிறாங்க, என்னெல்லாமோ ஜோக் அடிக்கிறாங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். என்ன அது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டார். அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் இனி தேடி வாரீங்க. அவருக்கு அது பிடிக்கல. முதல்ல அவர் தான் கொடுத்தார், அவங்க சாப்பாடு கேட்கல. அவர் தான் அந்த 2 மீன் 5 அப்பத்தையும் கொடுத்தார். இப்போ அவரே திட்டுறாரு, என்ன அழிந்து போகிற போஜனத்துக்காக வந்திருக்கிறீங்க. அவரே சத்தம் போட்டு அனுப்புகிறாரு. அவர் எண்ணங்களை இயேசு அறிந்திருந்தார். எதற்காக தன்னை தேடி வராங்க? ரபி எங்க போயிட்டீங்க, உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எதுக்காக சொல்றாங்க? எதுக்காக ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க? பாசத்தினாலா? இல்லை, உணவிற்காக, சாப்பாட்டிற்காக, ஆதாயத்திற்காக. அதுதான் ஆண்டவர் கடைஞ்சிக்கிட்டார். பிறகு ஆண்டவர் அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசி அவங்களுக்கு நல்ல வார்த்தையெல்லாம் சொல்றாரு. ஒன்று அடையாளத்தை காமிங்கிறாங்க, அப்படி காமிங்க, இப்படி காமிங்கிறாங்க. அவர் அதில் ஒரு சந்தோஷமாகவே பேசலை, சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 6வது அதிகாரத்தில் 65 வசனம் சொல்கிறது, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமாகவே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஒருத்தங்க பிதாவுடைய அருள் இல்லாமல் தானா என்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. பொறுத்து பார்க்குறாங்க. சாப்பாடு கொடுப்பாருன்னா வேறு இது இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. இவர் சாப்பாடு போடுவார்னு மட்டும் வந்தோடனே இதில் சத்தியத்தை பேசிகிட்டு இருக்காரு. இது போட மாட்டார். ஒரு முடிக்கு வராங்க, போடா கிளம்புண்டா வாடா, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. அதுலேருந்து நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க. 90% மக்கள் பின்வாங்கிட்டாங்க. அது முதல் அவரோடு கூட நடந்து வந்து கொண்டே இருந்தவர்கள் டக்குன்னு பின்வாங்கிறாங்க. இவர் நமக்கு சரிப்பட மாட்டார், இவர் சாப்பாடுலாம் போட மாட்டார், இவர் அதை ஒரு மாதிரி பார்க்காரு, பேசுறாரு, இதுக்கு நமக்கு ஒன்றும் கிடைக்காது, வேற இடத்துக்கு போவோம், வேற எவனா சாப்பாடு போவோம் என்று அவர்கள் உடனடியாக அங்கே இருந்து ஓட்டம் பிடித்தார்கள். ஆண்டவர் பின்தொடரவே இல்லை. இந்த இயேசுவே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இயேசுவை விட்டு யாராவது போவாங்களா? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்திருக்காரு. அவர் கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ். இதை பயன்படுத்திக்கிடுவோம். அவரை விட்டு யாராவது போவாங்களா? ஐயா, ஆனா போனாங்க. 90% மக்கள் போயிட்டாங்க. அப்போ நம்ம ஊழியத்தை விட்டு போக மாட்டாங்களா? நீங்க நடத்துற ஊழியத்தை விட்டு போக மாட்டாங்களா? உங்க திருச்சபையை விட்டு போக மாட்டாங்களா? என்னைக்கும் ஜனங்கள் வருவாங்க, அவங்க போவாங்க தான் செய்வாங்க. அவங்க எண்ணங்கள் நிறைவேறல, அவங்க நினைக்கிறது நடக்கல, அவங்க ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா போயிட்டே இருப்பாங்க. இயேசுவை விட்டு எத்தனையோ ஜனங்கள், திரளானவர்கள், 100கணக்கில் அவரை விட்டு போயிட்டாங்க. ஆண்டவரை விட்டு போனவங்க ஏன் நம்மளை விட்டு போக மாட்டாங்க? இயேசுவை விட்டு அவர்கள் போனார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நானும் நம்முடைய ஊழியத்தில் திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனை பேர் இந்த ஊழியத்தை விட்டு போனார்கள்? ஏன் இப்பொழுது நடந்த எலெக்ஷனை நீங்கள் பாருங்கள். இந்த புது ஆட்சி வந்த பிறகு, அதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்களுடைய கட்சியிலிருந்து எத்தனை பேர் விட்டு போயிட்டே இருக்காங்க. இனி இந்த கட்சிகள் இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அங்கே போய் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு புதுசாக பதவி கிடைக்கும், நமக்கு புதுசாக அது கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாரும் வாழ்கன்னு சொல்லி கட்சி மாதிரி அங்கே போய் சேர்றாங்க. நான் அரசியல் கட்சியை சார்ந்தவன் அல்ல, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறக்கா பேச வரல. இது பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்த வரைக்கும் அந்த தலைவரை புகழ்ந்தவர்கள், அங்கே இருந்தவர்கள், அங்கே இந்த கூடாரம் இப்பொழுது காலியாகி கொண்டிருக்கிறது. இனி இங்கே இருந்து பிரயோஜனம் இல்லை. யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க தான் அங்கே தான் போய் சேரணும். இப்போ ஒரு கட்சி ஆளுகை செய்யுது, அதுக்கு முந்தினாப்பில் ஒரு கட்சி ஆளுகை செஞ்சது, அதுக்கு முந்தினாப்பில் ஒரு ஆளுகை செஞ்சது, அதுக்கு முந்தினாப்பில் ஒரு கட்சி ஆளுகை செய்தது. இந்த 4 தடவையும் 4 ஆட்சிகளையும் போய் சேர்ந்துக்கிட்ட ஒருத்தர் எனக்கு தெரியும். எந்த கட்சி ஆட்சிக்கு வருது அங்கே போய் சாவலை போட்டு சேர்ந்துருவார். இப்போ கூட ரீசெண்டாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அங்கே போய் அவர் சேர்ந்துட்டார். எங்கே அது வரைக்கும் எந்த கட்சியில் இருப்பார், எது ஆளுங்கட்சியாக வருதோ அங்கே போய் அவர் சேர்ந்துருவார். பிழைக்கு தெரிந்த மனிதன் என்று ஊர் சொல்லலாம், உலகம் சொல்லலாம். பார்த்தீங்களா, சாமர்த்தியமாக இருக்கிறேன்னு சொல்ல நிறைய ஆதாயங்கள் கிடைக்கலாம். அது அவரை பொறுத்தவரை அது சரியாக இருக்கலாம், அது அவருடைய முடிவு, அவருடைய வாழ்க்கை. நான் அவர்கிட்ட போயிட்டு ஏன் எப்படி பண்ணுறீங்களான்னு கேட்க விரும்பல. ஆனால் இதுதான் உலகம் என்பதற்கு அவர் ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். உங்களிடத்தில் ஆதாயம் இருக்கின்ற வரைக்கும், நீங்கள் போனால் செலவழிப்பீர்கள் என்று தெரிகிற வரைக்கும் தாராளமான மக்கள் உங்கள் பின்பாக வருவார்கள்.
என்றைக்கு நீங்கள் அதை நிறுத்துகிறீர்களோ, என்றைக்கு உங்களால் கொடுக்க முடியவில்லையோ, என்றைக்கு உங்கள்கிட்ட வந்த ஆதாயம் இல்லையோ, அன்றைக்கு இந்த கூட்டம் வேறு பக்கமாக போய்விடும். பறவைகள் பறந்து வேறு பழங்கள் இருக்கிற வேறு மரத்திற்கு பறந்து போய்விடும். வேறு மீன்கள் கிடைக்கிற அந்த குளங்களுக்கு இந்த பறவைகள் எல்லாம் பறந்து போய்விடும் அல்லவா? இயேசுவை விட்டு பறந்து போன பறவைகள், இயேசு வேண்டாம் என்று பறந்து போன பறவைகள் ஆயிரமாக இருந்தன, எல்லாம் பறந்து போயிட்டு. இனி இவர் சாப்பாடு தர மாட்டார், இவர் ஏதோ சத்தியம் பேசிட்டு இருக்காராம், சத்தியம், இவர் ஏதோ வானத்திலிருந்து வந்தாரா, என்ன பேசுறாரு, தேவையே இல்லை, வா. எல்லாம் பறவைகள் பறந்து போய்விட்டன. அந்தோ இயேசு திகைத்து போய் நின்றார் என்று சொல்லி காண்கிறோம். அவர் அங்கே ஒன்று சொல்றாரு பாருங்க, பின்னால் போனோடனே, அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்ன? இயேசப்ப மனம் உடஞ்சி போயிடுறாங்க. வெறும் 12 பேர் தான் நிற்கிறாங்க, எல்லாரும் பறந்து போயிட்டு, எல்லா பறவையும் பறந்து போயிட்டு, எல்லா மரமும் காணாம போயிட்டு, நீங்களும் போயிருவீங்களாப்பா? அப்போ அதை ஒரு பாதிக்கு போய் தான் அவளை பரிதாபமாக கேட்குறாரு, நீங்களும் போயிடுவீங்களோ, போகிற மனம் இருக்கீங்களோ, சும்மா தான் நிற்கிறீங்களோ, அப்போ ஒருத்தருமே என்கிட்ட இருக்க மாட்டீங்களோ? ஆண்டவரே அங்கே திணறி போகின்றார், பரிதாபமாய் கேட்கின்றார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? உங்களை பார்த்து அவர் கேட்குறார், நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்களோ? சில காத்திருத்தல் வர்றதுனால, சில தாமதம் வர்றதுனால, சில வியாதிகளை நான் இன்னும் சுகமாக்காததுனால, இன்னும் சில இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற உயர்வு உங்களுக்கு தராதனால நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்களோ? ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கீங்களோ? பார்ப்பேன், இன்னும் 2 மாதம் பார்ப்பேன், 3 மாதம் பார்ப்பேன், நவம்பர் வரைக்கும் பார்ப்பேன், நடக்கலை, நான் போயிடுவேன் அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களோ? வேண்டாம், இயேசுவே உம்மை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன், ஜீவன் இருக்கிற மட்டும் நான் உமக்குள்ளே நிற்பேன் என்கிற மன உறுதி உங்களுக்கு வேணும். இயேசு விட்டு பின்வாங்க மாட்டேங்கிறது வேணும். அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று. நாம் அப்படி போய்விடாதபடி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவரை நான் பின்வாங்கவே மாட்டேன், அன்பை விட்டு நீங்கவே மாட்டேன், நான் குளத்துக்குளம் போகிற பறவை அல்ல, உம்மை விட்டு போகிறவன் அல்ல, நான் கடைசி வரைக்கும் நிற்பேன், வாழ்வோ தாழ்வோ உம்மன்பு எனக்கு போதும் என்று சொல்லி பாருங்கள். அப்பொழுது நிச்சயமாக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாமகி தெய்வமே, இந்த அருமையான நாளில் எங்களோடு நீர் பேசியிருக்கிற அன்பான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எத்தனை 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 அன்பான வார்த்தைகளை தந்தீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ரபி எங்களை போயிட்டு எங்களை சொல்லவே இல்லையே, ரபி வாங்க ராஜாவாக்கணும்னு நினச்சாங்க, எங்களை விட்டு ஏன் போனீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளோ அன்பாக இருக்கிற மாதிரி காமிச்சா, கேவலம் வயிற்றுக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக அப்படி தேடி வந்தாங்கப்பா. அது தரமாட்டேன்னு அவர் சொன்னோன்னா, போவோம், நீர் தேவை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவரை விட்டு போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம், அந்த ஆண்டோட்ட வந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி போனாங்க. நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருந்து விடாதபடி, அழிந்து போகிற போஜனத்திற்காக உம்மை தேடாதபடிக்கு இரட்சகா என் தகப்பனே, நீங்கள் எப்படியாவது ராஜாவை தோற்றுறோம் ஐயா, உண்மையான அன்பினாலும் என்னை நேசிக்க. அந்த 12 சீசர்கள் கடைசி வரைக்கும் உம்மோடு இருந்த மாதிரி, எக்ஸப்ட் ஜூடாஸ், எல்லாரும் உங்க கூட இருந்த மாதிரி நாங்களும் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையான அன்பினாலும் என்னை நேசிக்க உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களை உண்மையான அன்பினால் சிநேகிக்கிறீங்க, நாங்களும் உண்மையான அன்பினாலே சிநேகிக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களப்பா ஆண்டவர், எவ்வளவு துயரங்களையா நீங்கள் எப்படியாவது அவளை சந்திங்கப்பா. எப்படியாவது கர்த்தாவே நீங்கள் மனம் இறங்குங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஆண்டவர், என்ன வியாதியாக இருந்தாலும், என்ன கட்டி, என்ன புண்ணு, என்ன வேதனை, நோய் தொற்று, கிருமி தகப்பனே, என்ன உடம்புல அழுகி இருந்தாலும் தகப்பனே, செயல்படாமல் இருந்தாலும் அதெல்லாம் புது அவயங்களாய் மாற்றி அவங்களை எழுப்புங்கப்பா. இரவு நல்ல நித்திரை தாருங்க, சாப்பிட பலன் தாருங்க, வேலைக்கு செல்ல, படிக்க, சம்பாதிக்க, குடும்பத்தை பாதுகாக்க, பிள்ளைகளுக்கு கடமைகளை செய்ய ஆயுசு காலங்கள் பெருக, கிருபை பெருக ஜெபிக்கிறோம். குடும்பத்தோடு போராடுற மந்திரத்தின் வல்லமைகள், பிசாசுடைய கிரியைகள், செய்வனைகள், சாபத்தின் ஆவிகள் எல்லாம், செத்துப்போன ஆவிகள் எல்லாம் அவரை ஒன்று செய்யாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளே தேவனை அக்கினி எரியட்டும். பணம் இல்லாமல் யாரால இந்த பூமியில் வாழ முடியும் அப்பா? வருமானம் இல்லாமல், வேலை இல்லாமல் யாராலே வாழ முடியும்? விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது, வருமானமும் இல்லாமல் இருக்கிறது, எப்படி பூமியில் வாழ முடியும்? மரத்தை வச்சவர் தான் தண்ணீரை ஊற்றணும். எங்களை படைச்சவர் நீங்கள் தான் எங்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்யணும். தண்ணீர் மேல் நடந்து வந்தவரே தகப்பனே, ஒரே ஒரு தீர்க்கதரிசனர் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்றியவரே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியவரே, உன் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. எல்லாருக்கும் ஒரு அற்புதம் தேவை, எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. வயதானவர்களை விழுந்து விடாதபடி, எலும்பு முறிந்து விடாதபடி, பெட்ரிட்டன் ஆயிராதபடி காத்துக்கொள்ளுங்க. போதை, மொபைல் ஃபோன், பைக், பல பாவங்களுக்கு அடிமையாக இருப்பவர்களை விடுவீங்க. பயந்து கொண்டு போவர்கள் பயங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும்.
தற்கொலை எண்ணத்தில் வாழ்பவர்கள், கொலை செய்யணுங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் அந்த எண்ணங்களை மாற்றுங்க. பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருப்பவங்களை மாற்றுங்க. கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். தேவத்துடைய பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உலகம் இருக்கிற அத்தனை மக்களை நீர் தவறாமல் ஆசீர்வதியும். நாச மோசங்களுக்கு விலக்கி பார்த்துக்கொள்ளும். ஏசப்பாவுடைய பிள்ளைகள் அனைவரும் உலகம் முழுவதும் சமாதானமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, குடும்பங்கள் சந்தோஷமாய் வாழ, கையின் பிரயாசங்கள் பெருக ஜெபிக்கிறோம். உண்மை நம்பினால் ஒருவர் வைக்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரே, செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவள் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்யம் பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு காலங்கள் நினைத்திருக்கிறது. அல்லேலூயா. God bless you.